உங்கள் ஐடிக்குள்ளே போய்க்குங்க சார். போனோடனே இப்படி அப் பண்ணுங்க. அப் பண்ணிங்கன்னா வரிசையாக ப்ராடக்ட் வரும். அதில் உங்களுக்கு தேவையானதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு ஓவராலாக ஒரு சொல்கிறேன் எப்படி இது பண்ணுறதுன்ட்டு. நீங்கள் உங்களுக்கு தேவையான செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மேலே உள்ள ஒரு ப்ராடக்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி வரும். வந்தவுடனே ஆட் டு கார்டு கொடுத்துருங்க. ஆட் டு கார்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆர்டர் ப்ராடக்ட் ஆர்டர் டு கார்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு. இது எங்கே போய் பார்க்குறதுன்னா கீழே மை கார்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது கீழே டவுனில் ரைட் சைட் கார்னரில் இருக்கும் மை கார்டு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற ப்ராடக்ட் ஃபுல்லாக அங்கே வந்துடும். ஓகேங்களா. இந்த இதில் போய் நம்ம பார்த்துக்கலாம். மறுபடியும் டேஷ்போர்டு போங்க. போனோன்னே ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு ப்ராடக்டாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். இது டீ தூள் ஆட் கார்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இது ரைஸ் பிரான் ஆயில். ஒரு தடவை செலக்ட் பண்ணிட்டு டேஷ்போர்டு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் மெயின் பேஜுக்கு வந்துடும். சாம்பிள் விமோர் கொடுத்துட்டிங்கன்னா ஆல் ப்ராடக்ட் எல்லாமே வந்துடும். நீங்கள் மொத்தமாகவும் செலக்ட் பண்ணலாம். அதாவது ஒவ்வொன்றா ப்ரெஸ் பண்ணி ஒவ்வொன்றா இது பண்ணுறதுக்கு மொத்தமாக செலக்ட் பண்ணிட்டு கூட ஆட் கார்டு கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 2-3 ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறதுனா மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு தடவை ப்ராடக்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க எத்தனை பிவி வந்திருக்கு, எவ்வளோ அமௌண்ட் வந்துருக்கு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 37 பிவி வந்துருச்சு. 1468 ரூபா வந்திருக்கு. இதை எதாவது லெஸ் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா லெஸ் பண்ணிக்கலாம். டெலிட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்து லெஸ் பண்ணிங்கன்னா லெஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 32 பிவி வந்திருக்கு. ஓகேங்களா. 32 பிவி 1318 ரூபா வந்திருக்கு. இது ஓகே அப்படின்னா செக் அவுட் கொடுத்துருங்க. செக் அவுட் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் உங்கள் அட்ரஸ் நீங்கள் கொடுத்த அட்ரஸு கரெக்ட் தானே என்னன்னு கேட்கும். நீங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அட்ரஸ் ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணும்போதே அட்ரஸ் காமிக்கும். நீங்கள் அட்ரஸ் கொடுக்கல, நான் கொடுத்ததுனால அட்ரஸ் காமிக்குது. நீங்கள் புதுசாக கொடுக்குறீங்கன்னா ஆட் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கும். அங்கே கிளிக் பண்ணி உங்களோட அட்ரஸ் ஃபுல்லாக கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து டோர் நம்பர் அண்டு ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை கொடுத்துருங்க. செகண்ட் வந்து அந்த ஸ்ட்ரீட் நேமு, தேர்டு வந்து சிட்டி, டிஸ்ட்ரிக்கு எல்லாமே கேட்கும். அது வரிசையாக அந்த ஆர்டர் படி நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா அட்ரஸ் வந்துடும். இப்போ இதை பார்த்துக்கோங்க. பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரொசீட் கொடுங்க. ஓகேங்களா. ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மெசேஜ் வரும். ப்ளீஸ் செலக்ட் லிஸ்ட் ஒன் ப்ரொமோஷன் டு யுவர் கார்டு டு கண்டினியூ அப்படின்னா இந்த ஃப்ரீ ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. 1 to 15 இல்லை 1 to 20 வரை ஆஃபர் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரொமோஷன் அங்கே கீழே இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொமோஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இந்த இதில் உங்களுக்கு ரெண்டில், அதாவது இந்த நீங்கள் கொடுத்த 1300 ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்கன்னா ஆஃபர் இருக்கும். பேஸ்ட்டு அல்லது ப்ரெஷ்ஷு ஆஃபர் எதாக இருக்கும். அதை நீங்கள் இது வந்து 1 ரூபி தான். ஓகேங்களா. 1000 ரூபாய்க்கு மேலே வாங்கினாலே ஃப்ரீ ஆஃபர் கொடுப்பாங்க. 1 to 15 இல்லை 1 to 20 தேதி வரை அந்த ஆஃபர் இருக்கும். அப்படி இருக்கும்போது இதில் ப்ரொமோஷன் காமிக்கும். பேஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் காஸ்ட்டு 1 ரூபின்னு போட்டு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃப்ரீ தான். ஆனால் அது ஃப்ரீயாக ஃபுல்லாக கொடுக்கக்கூடாதுனாக்கா 1 ரூபியில் கொடுக்குறாங்க. இது செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்துருங்க.
do not share the ஓடிபி ஓவர் த ஃபோன் ஒன்லி அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஓடிபி ஒன்று வரும். அதை டெலிவரி ஏஜெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அந்த ஓடிபியை நீங்கள் மெசேஜில் வந்திருக்கும், அதை வச்சுக்கோங்க. டெலிவரி ஏஜென்ட் வரும்போது அந்த ஓடிபியை கேட்பாங்க. ஓடிபி கொடுத்துட்டிங்கன்னா ஆர்டர் டெலிவரி பண்ணுவோம். ஓகேங்களா? இது ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தோன்னே இப்போ வந்து கன்ஃபார்ம் பே கொடுத்துருங்க. ஆர்டர் எல்லாமே செலக்ட் பண்ணியாச்சு. இது எங்களுக்கு கொடுத்துருக்கிறது வில் பி 2 to 3 டேஸில் வந்துன்னு போட்டிருக்காங்க. உங்கள் ஏரியாவை பொறுத்து அந்த டேஸ் வந்து மாறும். அதுவும் தவிர ஷிப்பிங் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, டெலிவரி சார்ஜு. அது எங்களுக்கு 65 ரூபா கொடுத்துருக்காங்க. உங்கள் இதில் வரும்போது அது சேஞ்சஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ கன்ஃபார்ம் பே கொடுத்துருங்க. இப்போ பே கொடுத்துருங்க. டோட்டல் அமௌண்ட் வருது. கொரியர் சார்ஜ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னா ஓகேனா ஓகே கொடுத்துருங்க. கேஷ் கொடுத்துருங்க. இப்போ பேடிஎம் கேட்குது, பேடிஎம் கொடுத்துருங்க. பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடுச்சு சார். ப்ரீபெய்ட் டெபிட் கார்டில் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. யூபிஐயில் பண்ணுறதுனா செகண்ட் பண்ணிக்கோங்க. நெட் பேங்கிங்கில் பண்ணுறதுனா தேர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. ஓகேங்களா? லாகின் பே வித் பேடிஎம்மில் பண்ணுறதுனா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து பேடிஎம்மில் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுறது வந்து யூபிஐயில் இது பண்ணுறேன். ஜிபே வச்சுருந்தேன், ஜிபே, ஃபோன்பே, கனரா பேங்க் வச்சுருக்கேன். அதை எல்லாமே காமிக்குது. ஓகேங்களா? இப்போ ஜிபேயில் பண்ணுறதுன்னா ப்ரொசீட் கொடுத்துருங்க. ப்ரொசீட் கொடுத்தோன்னே நேராக உங்கள் ஜிபே அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஓகேங்களா? அதில் நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓகே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிரும். கன்ஃபார்ம் பண்ண உங்களுக்கு எத்தனை டேஸ் கொடுத்துருக்காங்களோ அத்தனை டேஸில் உங்களுக்கு டெலிவரி ஆகிடும். ஓகேங்களா? எதாவது ஆர்டர் போடுங்க. எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ சார்.